அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம அல்சர் பற்றி பார்க்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஜென்ரலாக இம்யூனிட்டி கம்மி, ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் டைமு எடுக்காததுனாலையும் நமக்கு பேசிக்கலி தொட்டாச்சினிக்கு போல கரெக்ட் நிறைய இன்னல்கள். இப்போ உதாரணத்துக்கு மவுத் அல்சர், அப்புறம் நாக்கில் புண்ணு, ஆஃப்டர்சல்சஸ், வயிற்றில் புண்ணு, நெஞ்செரிச்சல், அஜீரணம், மலச்சிக்கல், இதனால வாமிட்ஸு, அதிக பாதிப்புனால பிளட் வாமிட் கூட வரலாம், மோஷன் வித் பிளட்டும் போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட உபாதைகள் மக்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்கிறோம். வரும்போதே கூட சிலர் ரிப்போர்ட்டோட வராங்க. ரிப்போர்ட்டு ஆல்ரெடி அவங்க செக் பண்ணியிருப்பாங்க, ரிப்போர்ட் இருக்கும், ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பாங்க, ஆனால் க்யூர் ஆகாது. இதில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியமான முக்கியமான விஷயம். இதில் மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க. ஒரு நாள் தவறி ஒரு காரமோ புளிப்போ இல்லை எண்ணெய் பொருளோ நான்வெஜ்ஜோ ஏதோ சாப்பிட்டாங்கன்னா கூட திருப்பி பிரச்சனை வரலாம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ வருஷம் ட்ரீட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு தேவையில்லை. கரெக்ட். இவங்க இர்ரெகுலர், அதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட்டு இர்ரெகுலர் அல்லது ஃபுட்டு இர்ரெகுலர், ஏதோ ஒரு மிஸ்டேக். அதனால தான் இது நீண்ட காலமாக இவங்க பிரச்சனையில் பாதிக்கிறாங்க. இந்த அல்சருக்கெல்லாம் அவசியம் ஆப்ரேஷன் செய்யணுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு என்னோட கொஸ்டின். கண்டிப்பா. பொதுவாக பாருங்க, இந்த அல்சர்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரண கண்டிஷன் தாங்க. நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது பொதுவாக நம்ம வயிற்றுக்குள்ள பாருங்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்ற ஒரு அமிலம் சொல்லுவோம். எவ்ரி 4 years அதனோட செக்ரீஷன் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஒரு கடினமான வஸ்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போட்டோம் அப்படின்னா கூட அது செரிமானம் பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட செரிமானம் பண்ணிட்டோம். அப்ப நம்ம வயிறு பாத்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் பேக் தான். அதுல எத்தனையோ ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் இருக்கு, ப்ரொடெக்டிவ் மியூக்கோஸா இருக்கு. அதால முடிஞ்ச வரைக்கும், அந்த ப்ரொடெக்டிவ் மியூக்கோசாவால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வயிறை காப்பாத்தியே வச்சுட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு நாள் தான் அதாலையும் காப்பாற்ற முடியும்? நம்ம கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நேரம் தவறி சாப்பிடுறது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க, நைட் சாப்பிடுவாங்க. ரிப்பீட்டட் காஃபி, ரிப்பீட்டட் டீ, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான மெடிகேஷன்ஸ், அப்பப்போ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது, பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மியூக்கோசல் லேயர் டெப்ளீட் பண்ணிடும். டெப்ளீட் பண்ணிட்டு புண்ணு அப்படின்றத ஆரம்பிக்கும். அதாவது வயிறு புண்ணு அப்படின்றத ஆரம்பிக்கும். அகைன் இந்த வயிறு புண்ணுலேயே பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. கேஸ்ட்ரிக் அல்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியோடினல் அல்சர் அப்படிம்பாங்க. இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் சாப்பாடு சாப்பிட்ட உடனே வயிறு இந்த நெஞ்சு குழி வலியெல்லாம் பயங்கர வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். டியோடினல் அல்சர் சாப்பிட்டா ரிலீவ் ஆகும். இதை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத வச்சுக்கணும். காரம், மசாலா சாப்பிட்டா எளிதில் செரிமானமாக கூடிய உணவு அப்படின்றத எடுக்கணும், இல்லைங்களா? இதுல மெயினா சுவர்ப்பு சுவையில உணவுகள் அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அத்திக்காய், வாழைப்பூ, சுண்டக்காய், வெந்தயம், இது போல. அதே போல இந்த எல்லா காய்கறி கீரைகள் சூப் வச்சு சாப்பிடலாம். இவங்க மிளகாய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணணும். சும்மா ரொம்ப ஒரு அரை மிளகு போட்டால் கூட போதும். சால்ட் கம்மியாக போட்டு சூப்பு, பேக்டு வெஜிடபிள், ஸ்டீம்டு வெஜிடபிள், கூட்டு, பொரியல், இந்த மாதிரி இல்லை மசியல், அந்த மாதிரி நல்ல குழஞ்சி, அதாவது ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு, 1 வயசு குழந்தைக்கு எப்படி நம்ம ஃபுட்டு கொடுப்போமோ காரம் கம்மி, அது போல நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 3 நேர உணவு தான் கிடையாது, ஒரு 5 முறை 6 முறை கூட ஃபுட் எடுக்கலாம். அப்படி பார்ட்டா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஜூஸாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், அல்லது சூப்பாக இருக்கலாம், இட்லி, புட்டு, இடியாப்பம். அதாவது ஈஸியாக டைஜஷன் ஆகணும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும். கரெக்ட். அதுக்குன்னு சும்மா வெறும் கஞ்சி குடிச்சாலும் அதுல ஹெல்த் கிடையாது, போயிடும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன அதுல போடணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ எல்லாம் போட்டு வேக வச்சு நீங்கள் சூப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாகவும் சாப்பிடலாம், நல்ல போஷாக்காவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், வீக்னஸ் போகும். முக்கியமாக இந்த மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், கோவக்காய் வத்தல், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது.
அதெல்லாமும் சாப்பிடலாம். மோர் எடுத்துக்கலாம். இவங்க தயிரை விட மோர், நல்ல நீர்க்க மோரில் இஞ்சி பெருங்காயம் போட்டு லேசா உப்பு போட்டு சாப்பிடலாம். இளநீர், நன்னாரி சர்பத். முக்கியமாக வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் முன்பு இருந்தது. அதனால கண்கள் முதல் வயிறு எல்லாமே பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஹீட்டுனால நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. இப்போ கோல்டு கூட ஹீட்னால தான் கோல்டு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கோல்டுனா கூட உடனே எண்ணெய் தேய்ச்சி குளி. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ எனக்கு தலை குளிச்சாலே எனக்கு தலைவலி. அது கிடையாது. உங்களுக்கு பாடி ஹீட்னால உங்களுக்கு ஹெட்டேக்கு, கோல்டு, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு தலை முதல் கால் வரை என்னென்ன உபாதைகள் இருக்கு, எப்பத்துல இருந்து இருக்கு, எதனால வந்துச்சு அப்படின்னு நோட் பண்றதே, பேஷண்ட் ஹிஸ்டரி எடுக்கிறதே அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிக்கும் இருக்கும், அல்சரும் இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? அப்போ சிலருக்கு பால் பொருள் ஒத்துக்காது. அப்போ அவங்களுக்கு தேங்காய் பால் அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கும், தேங்காய் எண்ணெய் அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கும். அது போல பேஷண்ட்க்கு பேஷண்ட் வித்தியாசம் இருக்கும், நோயின் தாக்கம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டு, மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். மெடிசன்ஸ்னா ஒன்னே எல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல் மெடிசன்ஸ் நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எது சூட்டபிள் ஃபுட்டு அதைத்தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் உங்களுக்கு மால்ட்டா கொடுக்குறோம். நிறைய ஃபார்மில் இருக்குது. டயட்டும் ஃபாலோ பண்ணலாம், மெடிசன்ஸும் எடுக்கலாம். முதல்ல டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். நல்ல தூக்கம் இல்லையா, தூக்கம் வர வைப்போம். அதுக்கு உண்டான பயிற்சிகள், முயற்சிகள் இருக்குது. இது போல் கடைப்பிடித்தால் நிச்சயமாக 30-40 ஆண்டுகளாக அல்சரில் கஷ்டப்பட்டவங்க கூட குணமாயிருக்காங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். ட்ரீட்மெண்ட் இருக்குது, வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.